மாட்டேங்கிறேன். 2-3 நாளா காலேஜ்லயே முகம் கொடுத்து பேசல. What happened to you, முரளி? What happened? முரளி, stop there. முரளி, break the ice and talk to me. என் மேல உனக்கு என்ன கோவம்? உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. அப்போ இந்த சைலன்ஸ்க்கு என்ன அர்த்தம்? வேணாம், அத நான் சொல்ல விரும்பல. No, இன்னைக்கு நீ சொல்லித்தான் ஆகணும். இல்லனா இந்த இடத்தை விட்டு உன்னை நான் போக விட மாட்டேன். Come on, come out with reason. Okay. I'll tell you. இந்து, உங்க அம்மாவை பத்தி. அம்மாவை பத்தி? உங்க அம்மாவோட நடத்த ஒரு மாதிரியா இருக்கு. எந்த மாதிரி? இந்து, ரகு மாஸ்டருக்கும் உங்க அம்மாவுக்கும் கள்ள தொடர்பு இருக்கு. உன்னை பத்தி எவ்வளவு உயர்வா நினைச்சிருந்தேன். உங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக நான் எத்தனை சோதனைகள் அனுபவிச்சுட்டேன் தெரியுமா? எந்த பொண்ணும் இழக்க விரும்பாத பூவையும் பொட்டையும் அழிச்சு ஆயுள் போற அவங்களையா இந்த முகத்தை பார்த்துக்கிட்டே வாழ்ந்துருவீங்க. ஆனா எனக்கு வந்த சோதனை பாத்தீங்களா? கட்டினவர் முன்னாடியே கைம்பெண்ணா. விதி, என் விதி. நம்ம இந்துவை இதுவரைக்கும் வளர்த்து ஆளாக்கிட்ட அவளை சந்தோஷமா இன்னொருத்தன் கையில ஒப்படைக்கிற சக்தியையும் நீங்க தான் தெய்வமா நின்னு எனக்கு கொடுக்கணும். என்னம்மா? மனுஷனா போய் அம்மனிய கூப்பிட்டா 10 பேரை கூப்பிட்டு உட்காத்தி வச்சு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருவான் கிழவன். இத போட்டுட்டு போனா கரடின்னு நினைச்சு கிட்ட யாரும் வரமாட்டாங்க. அம்மனிய அலாக்க தூக்கிடலாம். கரடி, கரடி, காப்பாத்துங்க. கரடி, காப்பாத்துங்க. கரடி. கரடியா? அது எங்க இங்க வந்தது? யாருகிட்ட கரடி விடுறீங்க? கரடி, கரடி. புடிங்க, புடிங்க, புடிங்க. கரடி இந்த பதற்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. அட பாவீங்களா, எங்க பதுக்குனாலும் சுற்றுவானுக்கு போட்டிருக்கேன். முதலாளி, கரடிய சுற்றுவோமா? இருங்க ஐயா, சுடுறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம். என்னங்க? கரடி தலை எனக்கு தான் வேணும். அத பாடம் பண்ணி நான் செவத்துல மாட்டணும். தோது எனக்கு வேணும். பாடம் பண்ணி அதுல படுத்தா பேய் பிசா சண்டாது. முதலாளி, கரடி கறி திரு ரொம்ப நாளாச்சு. ஒரு பக்கத்தை நான் வெட்டிக்கிறேன். யாராருக்கு எது வேணுமோ பிரிச்சு எடுத்துங்கடா. இந்தாங்கடா. என்னையா இது? கரடி தமிழ் பேசுது. தமிழ் கரடியா? அம்மனி, அம்மனி, அம்மனி. ஞானே. அட பாவி, நீயா? ஐயோ, நல்ல வேளை சுட்டு தொலைச்சிருப்போமேடா. சுட்டுதா எனக்கு எது எந்த இருக்கும்? ஒரு ஓரமா உட்காந்து ஒப்பாரி வச்சிருப்ப. அது சரி, இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற நீ 5 பவுன் ஏன் கேட்ட? இனிமே கேட்கல. 5 பவுன் நான் போடுறேன், கூட்டிட்டு போ அவளை. ஒண்ணு நீ போட வேண்டாம். நானே சுயமா சம்பாரிச்சு என் அம்மனிக்கு 5 பவுன் போடுறேன். என் பொண்டாட்டிய நான் காப்பாத்திக்கிறேன். இரியா, எல்லாத்தையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். சம்மதமாயா? ஏங்க, என் பொண்டாட்டி கூட்டிட்டு போறதுக்கு இவனை கிட்ட ஏங்க சம்மதம் கேக்குறீங்க? ஒரு மரியாதைக்கு தான். நீங்க கேளுங்க. அம்மனி, 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 அம்மனி.
இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். மறந்துட்டீங்களா? என் ஜானகியே இந்த ரகுராமன் பிரிஞ்சு 14 வருஷம் ஆயிடுச்சுல்ல. ஒவ்வொரு வருஷமும் நம்ம கல்யாண நாளை நான் மறக்கிறதே இல்லை. அன்னைக்கு கோயிலுக்கு போய் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணுவேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜானகி, நம்ம கல்யாண நாள் அதுவுமா? ஏன் இதுலயே நீ பூவும் பொட்டும் இல்லாம நிக்கணுமா? ஊரறிய என்னைக்கு நம்ம ஒன்னா சேர போறோம்? காலமும் கடவுளும் தான் பதில் சொல்லணும். என்னது? முரளி, என்ன மன்னிச்சிரு. It's all right. It's all right. பனித்துளி மாதிரி இருந்த எங்க அம்மா மனச பாழாக்குனதே அந்த மாஸ்டர் தான். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நீ இந்த ஊரை விட்டு போயிடணும். காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? அது உனக்கே தெரியும். விளக்கம் தேவையில்லை. விளக்கம் வேண்டாம், விவரத்தை சொல்லு. படிப்புக்கு தகுந்த புத்தி வேணும், இல்ல வயசுக்கு தகுந்த புத்தியாவது இருக்கணும். பதிலுக்கு உன்னை அடிக்கவும் முடியும், பதிலாலையும் அடிக்க முடியும். போட. மணி 8:30 சாப்பிடல? இந்து காலேஜ்ல இருந்து வந்து காஃபி கூட சாப்பிடலையே. இத பாரு, உனக்கு பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய், மோர் குழம்பு, ஊறுகாய், கூட்டு, பாவக்காய் வறுவல் எல்லாம் இருக்கு. வா வா சாப்பிடு. சாப்பிடுமா. பசிக்கல, சாப்பாடு வேண்டாம். இத பாரு, ராத்திரியில வெறுமையத்தோட படுக்க கூடாதுமா. வயிறு தானே காலியா இருக்கு, மனசு நிறைஞ்சிருக்குல்ல. மனசு போட்டு சும்மா குழப்பிக்காத. கொஞ்சம் மோர் குழம்பாவது போட்டு சாப்பிடு. இந்தா சாப்பிடுமா. சாப்பிடுமா, உனக்கு பிடிச்ச மோர் குழம்பு தானே. அம்மா, அந்த முரளி தம்பி இல்ல, நம்ம டியூஷன் மாஸ்டர் போட்டு அடிச்சிட்டாருமா. தலையில இருந்து ஒரே ரத்தமா ஒழுங்குமா. சரி சரி, நீ போ. யாரை யார் அடிச்சா நமக்கு என்ன? நீ சாப்பிடல? பசிக்கல. எண்ணெய் கத்திரிக்காய், பாவக்காய் வறுவல், மோர் குழம்பு இதெல்லாம் உனக்கு பிடிச்சது தானேம்மா.
சாப்பிடு சாப்பிடுமா. பசிக்கல. ராத்திரில நீ கூட வெறும் வயித்தோட படுக்க கூடாது, கொஞ்சமாவது சாப்பிடுமா. இல்லம்மா, எனக்கு எனக்கு வயிறு சரியில்லை. வயிறு தான் சரியில்லையா இல்ல மனசு சரியில்லையா? யாரு யார் அடிச்சா நமக்கு என்னமா? நீ சாப்பிடு சாப்பிடு. ஜானு, நீயா இந்த நேரத்துல? இந்த தூங்கினதுக்கு அப்புறம் தான் வர முடிஞ்சது. ஏங்க, அந்த முரளி உங்ககிட்ட முரட்டுத்தனமா நடந்துகிட்டானா? அதை விடு, நம்ம கணவன் மனைவிங்கிற விஷயம் இந்துக்கு தெரிஞ்சு போச்சா? அப்படி தெரிஞ்சாலாவது பரவாயில்லையே. இந்த பாவியோட நடத்தையில இல்ல அவ சந்தேகப்படுற. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன்னை நான் சந்திச்சேன். அந்த சந்திப்பு இப்படியா இருக்கணும்? இதுக்கு ஒரே முடிவு, நான் ஊரை விட்டு போறதா. ஒரு தடவை புருஷன்கிட்ட சொல்லாம வீட்டை விட்டு வந்ததுக்கு 14 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டேன். இனிமேல் எனக்கு அந்த தண்டனை கொடுக்காதீங்க, என்னால தாங்க முடியாது. நாம சந்திக்கவே வாய்ப்பில்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் செத்துட்டுதான் நினைச்சு நீ நிம்மதியா இருமா. நிம்மதியா இருக்கிறதா? ஊகும் பொட்டும் இல்லாம பாதி விதவையா பாதி சுமங்கலியா இருந்து பழக்கப்பட்ட உனக்கு முழு விதவையா மீதி காலத்தை ஓட்டுறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லம்மா. ஜானு, சாக போறவனுக்கு கடைசியா ஊத்துற உயிர் தனி மாதிரிதான் நம்ம சந்திப்பு. முடிஞ்சு போச்சு, நீ புறப்பட. ஏண்டா முரளி, ஜானகி அம்மா இந்த நேரத்துல ப்ரொஃபசர் வீட்டுல இருந்து வர்றாங்களே, என்ன விஷயம்? இத பத்தி முன்னாடியே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஊர்ல எல்லாரும் பேசிக்கிட்டப்போ நான் நம்பல. அந்த கன்றாவிய ஒரு நாள் நானே என் கண்ணால பார்த்தேன். என்னடா சொல்ற? வீட்டுக்கு வாங்க, விவரமா சொல்றேன். ஏம்மா, வெளிச்சத்தை பார்த்துதான் கண்ணு கூசுதா இல்ல வெளியே தெரிஞ்சு போச்சேன்னு மனசு கூசுதா? அவர்தான் என் புருஷங்கிற உண்மையை சொல்லாம படி தாண்டினவாங்கிற பள்ளி சுமந்துட்டு இருக்கிறேன்னா, நீ யாரும் இல்லாத அனாதைங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னுதான். பொண்ணு படி தாண்டி போனா அம்மா கண்டிக்கலாம், அம்மாவே படி தாண்டி போனா பொண்ணு கண்டுக்காம தான் இருக்கணும்ல. அழ வேண்டியவன் நான் தானேம்மா. நீ அழறன்னா அதுக்குதான் எனக்கு அர்த்தமும் புரியல, அவசியமும் தெரியல. முரளி, யாருக்கு போன் பண்ற? இந்துக்குதான்ப்பா. எப்ப அந்த அம்மா மேல ஒரு தப்பு அபிப்பிராயம் வந்துச்சோ அப்பவே அவ பொண்ணு மேல இருந்த அபிப்பிராயம் எனக்கு போயிடுச்சு. என்னப்பா சொல்றீங்க? அம்மா பண்ண தப்புக்கு பொண்ணு என்னப்பா செய்ய முடியும்? ஒண்ணு அந்த பொண்ணு ஜானகி அம்மாளோட மகளா இருக்கணும், இல்ல எனக்கு மருமகளா இருக்கணும். இந்த ரெண்டுல அவ எதை விரும்புறான்னு கேட்டுவா. முரளி, இந்து, என் மனைவியாக போற நீ இன்னும் இந்த வீட்டுல இருந்தன்னா அது என் தன்மானத்தை பாதிக்கிற விஷயம் ஆயிடும். உன்னை கூட்டு போதான் வந்திருக்கேன். என் கூட வரத்துக்கு உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நீ உடனே புறப்படு. நான் உனக்காக கார்ல காத்துட்டு இருப்பேன். என் கார் அங்க 5 நிமிஷம் தான் நிக்கும். அதுக்குள்ள நான் உன் முடிவை எதிர்பார்க்கிறேன். நான் சொல்றத கேளுமா. நீ போறத பத்தி இல்லம்மா, என்னைக்கு இருந்தாலும் நீ ஒருத்த வீட்டுக்கு போக வேண்டியவதா. ஆனா 10 பேரை வச்சு பரிசம் போட்டு அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா நான் உன்னை அனுப்பி வைக்கணும். அதான் அம்மா முறை. முறை தவறி நீ நடந்த போதே அது முடிஞ்சு போன கதை. இன்னும் நான் சொல்றத கேளுமா, என்னை விட்டு போயிடாதேம்மா. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் எங்க அப்பா படம் எங்க இருக்கிறது எனக்கு அவமானம்.
அவருக்கு அவமானமா? இந்து இந்து வேண்டாமா வேண்டாமா போகாதம்மா இந்து வேண்டாம் 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 கேளு போன நாயோட இந்து இந்து வேண்டாமா இந்து போகாதம்மா போகாதே டிரைவர், கொஞ்சம் வண்டி நிறுத்துப்பா. ஜானகி, ஜானு ஜானு என்னாச்சுமா உனக்கு? டாக்டர் ஃபோன் பண்ணிட்டு வரேன் ஜானு. இந்து எப்படிம்மா என்னை விட்டு போக மனசு வந்தது?
எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க உட்காருங்க. ஏங்க இந்நேரம் இந்துவுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல? அரக்கு கலர்ல கையால ஜரிகை போட்ட பட்டு புடவை வாங்கி வச்சிருக்கேன். கட்டிக்கமான்னா? போமா, புடவை கட்டிக்கிட்டா நான் பெரிய பொம்பளை மாதிரி தெரிவேன். கல்யாணத்துக்கு கட்டிக்கிறேன்னா ஏங்க என் பொண்ணு புடவை கட்டிக்கிட்டா எப்படி இருப்பா? வைர நெக்லஸ், தோடு, சங்கிலின்னு விதவிதமா எத்தனை நகை செஞ்சு பீரோல வச்சிருக்கேன். 4 கிழமையில போட்டுக்கமான்னா? நகை போட்டுக்கிறது நாகரிகம் இல்லைன்னு பித்தளை ஸ்டீல்ல ஏதாவது பேருக்கு மாட்டிக்குவா. இப்ப பாருங்க, கோயில் பிரசாதத்தை கொடுத்து நெத்திலிட்டு கொண்டா குங்குமமா ஆகாது, அலர்ஜிம்பா. பூ வச்சு கொண்டா அது ஃபேஷன் இல்லம்பா. இப்ப பாருங்க, தலை நிறைய பூ வச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு மகாலட்சுமி மாதிரி இருக்கிறா. எங்க இப்ப மணி என்ன இருக்கும்? 10:40. முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கே, இன்னும் ஏன் பொண்ணை அழிச்சிட்டு போல? ஜானு, ஏம்மா பேசிக்கிட்டே இருக்க? டாக்டர் ஒன்னு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காருல்ல? என்ன டாக்டர் அவரு? பொண்ணுக்கு கல்யாணம்னா அம்மா ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்களா? 1000 தான் உடம்புக்கு முடியலனாலும் ஓடி ஆடி வேலை செஞ்சதானே. நான் தான் அவளுக்கு அம்மா இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. அப்படி கூப்பிடுறது கூட அவமானம்னு சொல்லிட்டா. அவளை கல்யாண கோலத்துல பாக்கணும்னு தானே என் ரத்தத்தையே கொடுத்து வளர்த்த. போயிட்டா. நான் என்ன பெத்தவடா? வளர்த்தவதானே. ஜானு, இந்து அந்த கோலத்துல நீ பார்க்கணும், அவ்வளவுதானே. நான் போய் குட்டி வரேன். அவ அப்பா படம் அங்க இருக்கிறதே அவமானம்னு சொல்லி எடுத்துட்டு போனவ அவளா திரும்பி வரப்போற? வரமாட்டாங்க. எங்க மறந்தே போயிட்டேன். அவ அப்பா எழுதி கொடுத்த பத்திரம் எல்லாம் அந்த நடு டிராயர்ல இருக்கு, கொஞ்சம் எடுங்களேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் முரளி. இந்து, உங்க 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மனுஷன்னா கொஞ்சமாவது ரோஷம் வேணும், அதோட கொஞ்சமாவது பண்பும் வேணும். இந்த 2ல எது இருந்திருந்தாலும் நீ இந்த ஊரை விட்டே போயிருக்கணும். எப்படி போறது? வசதிக்கு வசதி, வயசுக்கு வயசு, தட்டி கேட்க ஆள் இல்ல. யாருக்குடா இந்த ஊரை விட்டு போறதுக்கு தோணும்? ஏயா, எந்த எண்ணத்தோட நீ இங்க வந்திருக்கிற? நிச்சயமா நல்ல எண்ணத்தோட தான் வந்திருக்கேன். இது உங்க வீட்டு கல்யாணம், நீங்களே அசிங்கப்படுத்திடாதீங்க. உடனே இடத்த காலி பண்ணிட்டா அது உனக்கு கௌரவம். நான் ஒண்ணு இங்க இருந்து சாப்பிட்டு வெத்தலாக போட்டு போறதுக்காக வரல. இந்து, உங்க அம்மா உங்கள்கிட்ட தர சொன்ன பத்திரம் இது. இனிமே உங்க அப்பாவோட எல்லா சொத்துக்களுக்கு நீதான் சொந்தக்காரி. அவ மனசை கெடுத்து நாசமாக்கிட்டு இப்ப நல்ல ஒரு மாதிரி வேஷம் போடுறீங்க. நான் போடுறது வேஷம் இல்லம்மா, இது வரைக்கும் ஜானகி போட்டுட்டு இருந்தாலே அதுதான் வேஷம். அந்த மானம் கிட்டவளுக்காக நீங்க வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்களா? இந்து, தரையில விட்டா எலும்பு கடிச்சிடுமோன்னு தோல்லையே போட்டு தோளுக்கு மேல உன்னை வளர்த்து விட்டாலே அந்த தாய்க்கு நீ தர பாராட்டு ரொம்ப நல்லா இருக்குமா? அவ நாகரிகமா மானம் கெட்டவன் சொன்னான், மானத்தை வைக்கிற விபச்சாரின்னு சொல்லிருக்கணும். என்னடா சொன்னேன்? நாக்குல நரம்பு இல்லாம நீங்க பேசினப்பெல்லாம் நான் ஏன் வாயை முடிக்கிட்டு தான் தெரியுமா? இந்துவோட அப்பா ஜெகதீஷுக்கு ஜானகி செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காகத்தான். இனிமேல் உண்மையை மறைச்சா அந்த உண்மைக்கே மரியாதை இல்லாம போயிடும். எந்த அக்னியை சாட்சியா வச்சு நீங்க இந்து கணவன் மனைவி ஆனீங்களோ அதே அக்னியை சாட்சியா வச்சு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜானகி மனைவியா ஏத்துக்கிட்டவனா? ஏம்மா, பாதி ராத்திரியில படிதாண்டி போனவன் அவன் மேல பழி சுமத்தினியே, தன் புருஷனை தான் பார்க்க போனாங்கிற உண்மையாவை ஏன் மறைச்சா? தாலியை மறைச்சா, பொட்டு அழிச்சா, தன் கனவெல்லாம் கலைச்சுக்கிட்டா. ஏன்? கேவலம் இந்த சொத்துக்காகவா? உங்க அப்பாவுக்கு தான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக. இது என்ன புது கதை? அது கதை இல்லப்பா, உண்மை. சபாபதி, நான் கேப்டன் ஜெகதீஷோட ஃபேமிலி டாக்டர். இந்துவோட அம்மா பிரசவத்திலே இறந்துட்டாங்க.
ஜானகி கையில இந்துவை ஒப்படைச்சிட்டு அவன் அப்பாவும் இறந்துட்டான். ஜானகி இந்துவை வளர்த்தவங்க தான், பெத்தவங்க இல்ல. உன் தாய் உன்னை 10 மாசம் வயிற்றுலதான் சுமந்தா. என் ஜானகி இத்தனை வருஷமா உன்னை நெஞ்சிலேயே சுமந்தா. நீ அனாதை ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவ தன்னையே அனாதையாக்கிட்டா. அப்படிப்பட்ட தாய்க்கு புஷ்பார்ச்சனை குங்குமார்ச்சனை பண்ண வேண்டிய நீ இப்படிப்பட்ட வார்த்தையால் அர்ச்சனை பண்ற. இத கேட்டா அவ பூரிச்சு போயிடுவா. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஜானகி, ஜானகி, உன் மகளை கூட்டி வந்துட்டம்மா. அம்மா, இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கேன், உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டேனே. அனாதையா இருந்த எனக்கு தாயா தெய்வமா இருந்த உன் மனச நோ கிடைச்சிட்ட. என்ன மன்னிச்சிடுமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அம்மா, அம்மா, இந்து வந்திருக்கம்மா. ஒரே ஒரு தடவை பாருங்கம்மா. அம்மா, உங்க மக வந்திருக்கம்மா, பாருமா. அம்மா, முரளி, பாத்தீங்களா முரளி, சாகும் போது கூட எங்க அம்மா என்ன மடியிலேயே வச்சிருக்காங்க. மாமா, நான் பண்ண தப்புக்கு அம்மா என்ன இப்படி தண்டிச்சிருக்க கூடாது, இப்படி தண்டிச்சிருக்க கூடாது. என்ன இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டேமா மாஸ்டர். என் வாழ்க்கை ஆரம்பிக்கிற நேரத்துல தம் வாழ்க்கையை முடிச்சிட்டு போயிட்டாங்களே. உயிரோட இருக்கிறப்போ பூவும் பொட்டு வச்சுக்கிற பாக்கியம் என் அம்மாவுக்கு இல்லாம போச்சு. இப்போவாது இந்த சுமங்கலி தெய்வத்துக்கு உங்க கையால குங்குமம் வச்சு விடுங்க மாஸ்டர். சாகர வரைக்கும் இந்து மகளான்னு நீ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக செத்து போயிட்டியா? காப்பாத்த முடியலையேன்னு செத்து போயிட்டியாப்பா?